லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவில் ப்ரொமோஷனல் விட்ஜெட்ஸ்னால் என்ன, ப்ரொமோஷனல் பேனர்ஸ்னால் என்ன, ஸோ அதை எப்படி எடுக்கலாம், அதனோட கோடெல்லாம் எப்படி எடுக்கலாம்னு பார்த்துருந்தோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் ப்ராடக்ட் லிங்க்ஸ் அண்ட் பேனர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த அஃபிலியேட் டூல்ஸ்லேயே கடைசி ஆப்ஷன் பார்த்துட்டிங்க அப்படின்னா ப்ராடக்ட் லிங்க்ஸ் அண்ட் பேனர்ஸ். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே ஒரு செட் ஆஃப் ப்ளகின்ஸ் மாதிரி விட்ஜெட்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷன் நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி ஒரு பேனர்ஸ் ஜென்ரலாக எப்படி நம்ம ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணலான்னு பார்த்துருந்தோம். இது வந்து இந்த ஆப்ஷன் பர்டிகுலரான ப்ராடக்ட்டை நீங்கள் எப்படி எடுத்து ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த சாம்பிளுக்கு எடுத்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த பேனர், இங்கே ஒரு பேனர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பேனர் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அமேசானில் இப்போ இதில் ஒரு டைப் ஆஃப் ப்ராடக்ட் மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே உங்களுக்கு இந்த 2 டே டீல்ஸ் இது எல்லாமே வந்திருக்கு. அதுவே நான் இங்கே மேலே இருக்குது இல்லைங்களா, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது இந்த பர்டிகுலர் மொபைல் லினோவோ K6 நோட்னு இருக்கு இல்லைங்களா, இந்த மொபைலோட லிங்க் மட்டும் போகும். இதே மாதிரி இதில் பர்டிகுலராக நீங்கள் அது வந்து அமேசானில் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து இதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்டோட ப்ராடக்ட்டும் நீங்கள் பர்டிகுலர் கேட்டகரி மூலமாக பர்டிகுலர் ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ரொமோஷன் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் இதுலேயும் லினோவான்னு கொடுக்குறேன். ஸோ லினோவா கொடுத்துட்டு மொபைலுக்கு பதிலாக கம்ப்யூட்டர்ஸ்னு கொடுத்து நான் உங்களுக்கு சர்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். தெரியுதுங்களா? இப்போ இந்த லினோவா ஹெட்ஃபோனோட ஹெட்செட் இருக்கு இல்லைங்களா, ₹799. இதனோட பேனர் லிங்க் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த பேனர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இங்கே இருக்குது பாருங்கள், சேம் இதுவும் பேனர் போஸ்ட் தான், ஆனால் பர்டிகுலர் ப்ராடக்ட்டோட லிங்க் மட்டும் நம்மளுக்கு இங்கே வரும். ஸோ இப்போது இந்த லினோவோ ஹெட்செட் அப்படிங்கிற இந்த நேமை இங்கே ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. நம்ம அது கலர் மாற்றணும், மாற்றிக்கலாம். ஸோ நான் இங்கே சேஞ்சஸ் பண்ண பண்ண இங்கே எல்லாமே மாறும். இங்கே தெரியுது இல்லைங்களா, இப்போ இது க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இப்போ இந்த க்ரீன் கலர் இருக்கிற நேம் நான் ஒரு பிங்க் கலரில் செட் பண்ணுறேன். ஜஸ்ட் அந்த எப்படி கஸ்டமைசேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இந்த ஷோ ப்ரைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இங்கே டிக்காக இருக்குது, அதை எடுத்து விட்டிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு இந்த ரேட் வராது. ஸோ அது திரும்ப கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே இந்த ப்ரைஸ் ஷோ ஆகும். அதே மாதிரி கண்டென்ட் பார்டர், இது என்ன ஆப்ஷன் அப்படின்னா, இந்த பார்டர் டிக் மார்க் எடுத்து விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பார்டர் வராது. ஸோ அதை திரும்ப கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்டர் வரும். தெரியுது இல்லைங்களா? ஸோ ஃபைனலாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதனோட கோடு வரும். இந்த கோடு மூலமாக நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணலாம். ஸோ இதிலேயே லாஸ்ட்டாக நம்ம பேனர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணியிருந்தோம். இப்போ அதே ஹெட்செட்டுக்கு லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பட்டன் டைப்பில் இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பட்டன் 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் ஜஸ்ட் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பட்டன் மட்டும் கிடைக்கும். பட்டன் 2 அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு டைப்பில் அவங்களே சில கஸ்டமைசேஷன் ஆல்ரெடி பண்ணி நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம வெப்சைட்டுக்கு, அதாவது இப்போ இது எக்ஸாம்பிளுக்கு இது நம்மளோட வெப்சைட் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் எந்த மாதிரி பட்டன்ஸ் எந்த ஸ்பேஸில் இருக்குது, எது எந்த ஸ்பேஸ் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணலாம். ஸோ இந்த லாஸ்ட்டாக இருக்கிறது வெறும் லிங்க் மட்டும்தான். தெரியுது இல்லைங்களா, இங்கே ஒரு வேர்டு இருக்கும், அது லிங்க் மட்டும் இருக்கும். ஸோ இப்போ பட்டன் 3 இந்த ஆப்ஷன் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் இந்த பட்டன் 3 செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இதனோட கோடு வருது இல்லைங்களா, ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணலாம். தெரியுது இல்லைங்களா? இதே மாதிரி தான் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் நம்மளுடைய வெப்சைட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி கஸ்டமைசேஷன் பண்ணி அதனுடைய கலர், அந்த பார்டர், இது எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வெப்சைட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி ப்ரொமோஷன் பண்ணலாங்கிறத பார்த்தோம். ஸோ அடுத்த வரக்கூடிய வீடியோஸில் இதிலேருந்து எடுக்கப்பட்ட இந்த ப்ரொமோஷன் கூட எப்படி வெப்சைட்டில் ஆட் பண்ணலாங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.